என் அன்பு மகளே, உன் தாய் சொல்வதை கேள். சில நாட்களாகவே உன்னை கவனித்து வருகிறேன். பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய். உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை என்னால் பார்க்கவே முடியவில்லை. இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ முறை உனக்கு அறிவுறுத்திவிட்டேன். ஆனால் திரும்ப திரும்ப நீ அந்த மாயையில் சிக்கிக்கொண்டு வெளியே வர தெரியாமல் போராடுகிறாய். இப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நீ சந்தோஷித்த நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்போது நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும். என்று நான் உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என்று வாக்களித்து விட்டேன். எல்லாம் நன்மையாகவே நடக்கும், கலங்காதே. நீ அழுது ஏங்கிய காலங்கள் போதும். காத்திருந்து ஏங்கிய காலங்கள் முடிந்தது. இனி நீ யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமில்லை. உன்னை தேடிய அனைத்தையும் வர வைக்கிறேன். நீ காத்திருந்த காலங்கள் விலகி உனக்காக காத்திருக்கும் காலங்களை நான் உருவாக்குகிறேன். அன்பு செல்வமே, காத்திருந்த காலங்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகன்ற பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது. காத்திருந்த நாட்கள் நடக்குமா நடக்காதா என்ற திரை விலக்கி உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன். வாழ்க்கையில் உயரமாக மின்னப் போகிறாய். துயரங்களை விட்டுவிடு. உன் கண்ணீர் காலங்கள் முடிந்தே போயின. நீ ஏங்கி காத்திருந்த நாட்களும் கடந்தே போயின. இனி எதற்காகவும் கவலைப்படாதே, கண்ணீர் விடாதே. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும். கொஞ்சம் பொறுமையோடு மட்டும் இரு. மகிழ்ச்சியான எதிர்காலத்தோடு சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். உன் தாயின் வாக்கின் மீது நம்பிக்கை இருந்தால் நல்லதை மட்டும் செய். உனக்கு நல்லதை நான் நடத்தி வைக்கிறேன். சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். உன் தாய் நான் உன்னுடனே இருப்பேன். ஓம் சக்தி, பராசக்தி.